அண்ணா நான் ஒன்று போயிடுவேண்ணே. கைண்ட் ரிக்வஸ்ட் ஓகே தல சாரி தல. தேங்க்யூ. இங்கே வந்திருக்கும் எல்லாருக்கும் வணக்கம். உள்ளே வரும்போது பெருசாக நர்வஸாலாம் இல்லை, ஆனால் இவ்வளோ பெரிய க்ரௌடு இவங்களெல்லாம் பார்க்கும்போது பக்குன்னு ஆயிடுச்சு. பட் ஆனால் எல்லோரும் அவங்க டைம் கொடுத்து இங்கே வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஸோ நான் வந்து இந்த படம் ஃபுல்லாக எனக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் எல்லாருக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஸோ அந்த லிஸ்ட்டில் ஃபர்ஸ்ட் வர்றது வந்து ஸ்ரேயஸ் அண்ணா. ஸோ அவரும் எனக்கு அந்த கால் தான் நார்மலாக ஒரு நாள் கால் பண்ணி ஆர்கே நகர் சட்டமன்ற உறுப்பினர் ஜே.ஜே. எபினேசர் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 3 மதங்களை சேர்ந்த பொதுமக்கள் உட்பட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கூப்பிட்டு சொன்னாருப்பா, நிலவுக்கு என் மேல் இருக்கும் படத்தில் வந்து நீ லீடாக பண்ணுற அப்படின்னாரு. எனக்கு வந்து காலும் ஓடல கையும் ஓடல, நான் அப்படியே நின்றுட்டேன். எனக்கு என்ன ரியாக்ட் பண்ணுறதுனே தெரில. ஸோ அந்த கால்க்கு விசேஷம் ரொம்ப தேங்க்ஸ். அதுக்கப்புறம் வந்து இந்த படத்தோட விஷுவல் டைரக்டர் காவ்யா மேம்க்கு நான் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். ட்ரெய்லர் பார்த்தேன், அது நான் தான் நம்பவே முடியல, என்னை ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக காமிச்சிருக்காங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் காவ்யா மேம், யூ பின் அ பிக் சப்போர்ட் ஃபார் மீ த்ரூ திஸ் ஃபிலிம். அண்ட் அடுத்து அஸ்வத்தானாவுக்கு நான் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். நான் கேமரா முன்னாடி இல்லைன்னா அஸ்வத்தானா கூட தான் இருப்பேன். ஸோ என்னை எப்போ பார்த்தாலும் நான் ஸ்ட்ரெஸ்டாக ஃபஸ்ட் அவர் தான் பார்த்து பேசி சில் பண்ணி விட்டு என்ன போயிடுவார். ஸோ தேங்க்யூ அஸ்வத்தானா. தென் அடுத்து வந்து என்னோட லவ்லி காஸ்ட்டுன்னு சொல்கிறத தாண்டி நான் என் ஃப்ரெண்ட்ஸுன்னு தான் சொல்லணும். ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து நான் தேங்க்யூ சாரிலாம் யாரும் சொல்ல மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். பட் very very grateful for them and very happy that we're all part of this very big project. And next வந்து பிரிட்டோ சார், இந்த படத்தோட கேமராமேன். ஸோ வந்து நான் ஒரு சீன் ஸ்டார்ட் பண்ணும்போது நடிக்கிறப்போ ஒரு இடத்துல ஸ்டார்ட் பண்ணால் வேறு இடத்துல முடிப்பேன். அது பொசிஷனாகவே இருக்காது. பட் நான் அதுக்கு ஏற்ற மாதிரி கேமராலாம் அட்ஜஸ்ட் பண்ணி நிறைய வாட்டி காப்பாற்றி விட்டுருக்காரு. ஸோ அதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். அண்ட் இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் ஜிவி சார், அவர் பாட் நான் சின்ன வயசுலேருந்து கேட்டுக்கிட்டே இருக்கேன். ஸோ சார், அண்ட் உங்கள் மியூசிக்கில் டெபியூ பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப பெரிய பிளெஸ்ஸிங் சார். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். தென் அப்புறம் அந்த படத்தோட எடிட்டர் பிரசன்னா சார் இருக்காரு. ஸோ அவரும் எனக்கு ரொம்ப பெரிய சப்போர்ட்டாக இருந்திருக்காரு, அவருக்கும் ரொம்ப பெரிய தேங்க்ஸ். அண்ட் கடைசியாக த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பர்சன் இன் மை லைஃப் அண்ட் த டைரக்டர் ஆஃப் த ஃபிலிம் தனுஷ் சார். அவருக்கு நான் தேங்க்ஸ் சொல்ல ஆரம்பிக்கணும்னா அந்த லிஸ்ட்டு போய்கிட்டே இருக்கும், அதுக்கு ஒரு எண்டே கிடையாது. ஸோ ஆனால் வந்து என்னால் தேங்க்ஸ் மட்டும்தான் சொல்ல முடியும். அண்டு எப்படி வந்து நான் அவர் எனக்கு பண்ணதுக்கெலாம் தேங்க்ஸுங்கிற ஒரு வார்த்தை பத்தாதோ, நான் அவரை படுத்தின பாட்டுக்கெலாம் சாரிங்கிற ஒரு வார்த்தையும் பத்தாது. ஸோ பட் ஆனால் ஐ கேன் ஒன்லி ஆஸ்க் சாரி சார். ஐம் வெரி வெரி கிரேட்ஃபுல். தேங்க்யூ சார். நீங்கள் என்ன நம்பி எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்தீங்கன்னு தெரில, பட் ஐம் வெரி வெரி கிரேட்ஃபுல் ஃபார் இட் சார். ஐ வில் கீப் ஒர்க்கிங் ஹார்ட். தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் 21st February அதை வந்து தியேட்டர்ஸில் பார்த்து என்ஜாய் பண்ணிவிட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச். எழுதி வச்சுருக்கேன். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அண்டு நர்வஸாகவும் இருக்குது. எதாவது தப்பாக பேசிட்டேன்னா மன்னிச்சிருங்க. நான் இப்போலாம் பேசுவேன், கொஞ்சம் வைலண்ட்டாக தான் பேசுவேன். பட் இங்கே கொஞ்சம் பனிமையாக பேச ட்ரை பண்ணுறேன். இங்கே டைம் எடுத்து இந்த விழாவுக்கு வந்திருக்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ப்ரெஸ் அண்ட் மீடியா, தனுஷ் சார் ஃபேன்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த படத்தில் நான் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். என் பேர் வெங்கடேஷ். இது வந்து என் முதல் மேடைன்றதுனால நான் கொஞ்சம் டைம் எடுத்து ஒரு சில முக்கியமான ஆட்கள்கிட்ட நான் தேங்க்ஸ் சொல்லுவேன். சார் இங்கே வந்திருக்கிற எல்லாருக்கும் நன்றி. எஸ்ஏ சார் வந்து எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஒரு பர்ஃபெக்ஷனிஸ்ட்டு. ராயன் டைம்லலாம் நான் டயலாக், அது நம்மளோட வேலை, டயலாக் சொல்லுவேன். வங்கி சொல்லாதரா
சொல்லாத அப்படின்பாரு. அண்ட் அவரே ஃபோன் அடிச்சு எனக்கு வந்து இன்னைக்கு எல்லாம் ஓகே தான் நமக்கு அப்படிலாம் கேட்பாரு. இவ்வளோ பெரிய லெஜெண்ட் வந்து நம்மளை வந்து அப்படி இது பண்ணது ரொம்ப ரொம்ப ஹாப்பி. தேங்க்யூ சார். சரண்யா மேம் தேங்க்யூ ஸோ மச் வந்ததுக்கு. அருண் விஜய் சார் தேங்க்யூ சார். ஜிவி சார் தேங்க்யூ சார். தமிழ் சார், விக்னேஷ் சார், ராஜ்குமார் சார், விட்டோ சார், எல்லாருக்கும் லைனாக நன்றி. செல்வராகவன் சாருக்கு நான் இங்கே ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லுவோம். ஏன்னா நானே ஒருவனில் எனக்கு வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக அவரோட ஒர்க் பண்ணுறதுல எனக்கு வாய்ப்பு கொடுத்தாரு. நடிக்கவும் வச்சார் ஃபஸ்ட்டு படத்தில். ஸோ தேங்க்யூ சார். விஜயலட்சுமி அம்மா, கஸ்தூரி ராஜா சார் வணக்கம். எங்கள் அம்மா அப்பாவுக்கு நான் முதல்ல தேங்க்ஸ் சொல்லுவோம். அங்கே தான் இருக்காங்க. ஏன்னா எனக்கு சினிமா பேக்ரவுண்டுன்றது சுத்தமாக கிடையாது. அப்படி இருக்கும்போது சும்மாவே வந்து பொழுதுபோக்காகவே சொல்லுவாங்க, சினிமாவா நீ எதுக்கு நீங்கள்லாம் அப்படின்னு சுற்றி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதெல்லாம் தாண்டி என்னை சப்போர்ட் மட்டும் தான் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக எங்கள் அப்பா. இப்போ கூட எங்கள் அம்மா சொல்லுவாங்க, என்ன எதாவது நடந்தால் கூட இருந்தாலும் அந்த காலேஜ் கொஞ்சம் முடிச்சிடலாம் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. நான் காலேஜ் முடிக்கலை. பட் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எங்கள் அப்பா இல்லைன்னா நான் இங்கே நிற்கிறது கொஞ்சம் டவுட்டு தான். செகண்ட் என் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி. அவங்களுக்கு தான் என்னை பற்றி ரொம்ப நிறைய தெரியும். அண்டு எதாவது தப்புன்னு சொல்லி கைட் பண்ணி அப்பப்போ கொஞ்சம் மோட்டிவேட்லாம் வேறு பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் என் கோஸ்டார்ஸ் பவிஷ், மேத்யூ, ராபியா, அனிகா, ரம்யா, சித்தார்த், பிரியா. இந்த ஃபுல் ப்ராசஸாகவே எனக்கு ஜாலி ஆக்குனதே இவங்க தான். எனக்கும் ரொம்ப நர்வஸாக தான் இருந்துச்சு. பட் என்னை ரொம்ப லைட் ஹார்ட்டடாகவே எனக்கு முடிஞ்சது இவங்களால தான். ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். சரத் சார், சரண்யா மேம், நரேன் சாருக்கு நன்றி. அண்ட் பிரிட்டோ சார், இந்த மாதிரி ஒரு பாடி சோடாவை என்னை ஏதோ பார்க்குற மாதிரி காமிச்சதுக்கு நன்றி. காவ்யா மேம் தொலைன்னு கொடுத்து என்னை கொஞ்சம் குண்டாக்கி காமிச்சதுனால அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஜாக்கி சார் ஃபுல்லாக கலர்ஃபுல்லாக, ஜாக்கி சாரும் பிரிட்டோ சாரால் தான் ஃபுல் படமே கலர்ஃபுல்லாக மாறி இருக்கு. அண்ட் பிரசன்னா சார், ஸ்ரேயஸ் சார், கபிலன் சார், அஸ்வத், ரமேஷ் சார், இவங்க எல்லாருக்குமே என்னோட பெரிய நன்றி. இன்னொன்று சுப்பிரமணிய சிவா அண்ணனுக்கும் நான் பெரிய நன்றி சொல்லணும். ஏன்னா திருச்சிட்டம்பலம் டைம்லேருந்து எனக்கு நிறைய சொல்லி கொடுத்துருக்காரு. ஜிவி சார், நீங்கள் எப்போ நினச்சிருப்பீங்களா இந்த மூஞ்சிக்கு நீங்கள் வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் போடும்? எனக்கு வந்து இது வந்து ஒரு ட்ரீம் கம் ட்ரூ. ஏன்னா பாவம் சார் நீங்கள், சாரி சார், பட் அதுக்காக காரணமான தனுஷ் சாருக்கு தான் நான் பெரிய நன்றி சொல்லணும். பட் ஜிவி சார், தனுஷ் சார் காம்போவில் இருக்கிறது எனக்கு உண்மையிலே ஒரு ட்ரீம் கம் ட்ரூ தான். உண்மையிலே சொல்கிறேன் சார், எனக்கு ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். காரணமான தனுஷ் சார், நான் சிம்பிளாக முடிச்சிடுறேன். தனுஷ் சார்னால தான் நான் இங்கே நிற்கிறேன். அதில் எந்த விதமான டவுட்டும் கிடையாது. எனக்கு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இவ்வளோ வருஷத்தில் எனக்கு கிடைச்சதே இல்லை. நான் 13 வயசில் நான் வந்து சைல்டு ஆக்டராக ஆரம்பித்தேன். அப்படி இருக்கும்போது லைஃப்பில் சினிமா தான் பண்ணணும்னு தெரியும், ஆனால் எப்படி ஏது அப்படின்ற ஒரு ஐடியாவும் இல்லை. அப்படி இருக்கும்போது என்னை கரெக்டாக கைட் பண்ணி கரெக்டான வழி காட்டினது தனுஷ் சார் தான். ஸோ தனுஷ் சாருக்கு ரொம்ப ரொம்ப பெரிய நன்றி, நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். அண்டு இன்னொன்று, ஒரே விஷயம் லைட்டாக மாறிடுச்சு. ஏடியா ஃபஸ்ட்டு இருந்து எனக்கு வந்து அவர் டைரெக்ஷனில் நடிக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தப்போ நான் லைட்டாக ஷாக்கு தானே. இது கன்ஃபார்மாக நடந்திருக்காது, இவர் சும்மா சொல்கிறாரா இல்லை. பட் ஷூட்டிங்லாம் ஆரம்பிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் ரியாலிட்டி வந்துருச்சு. ஸோ இது எனக்கு தனுஷா டைரெக்ஷன்லாம் நடிக்க வாய்ப்பு அவர் கொடுத்ததே எனக்கு ஒரு பெரிய பெரிய விஷயமாக தான் நான் பார்க்குறேன், ஒரு பாக்கியமாக நான் பார்க்குறேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. அண்டு எனக்கு நிறைய பண்ணியிருக்காரு அவர், தெரிஞ்சும் தெரியாமலும் நிறையா கற்றுக் கொடுத்துருக்காரு. கற்றுருக்கேன், இன்னும் கற்றுக்கிட்டு தான் இருப்பேன் அவர்கிட்டேருந்து. அவர் இருக்கிற ஸ்பேஸில் வந்து லேர்னிங் வந்து பார்த்திங்கன்னா அவர் அப்சர்வ் பண்ணாலே நிறைய கற்றுக்க முடியும். ஸோ தேங்க்யூ தனுஷ் சார், ஒரு 1000 தேங்க்ஸ். அண்டு என்ன நடந்தாலும் நான் அதெல்லாம் மறக்கவே மாட்டேன். இந்த ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் திருச்சிற்றம்பலம்லேருந்து ராயன் வரைக்குமே எனக்கு ஒரு அன்ஃபர்கெட்டபுளான எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருந்திருக்கு. நிறைய என்ன சொல்லணும் அவரை பற்றி, பட் இப்போதைக்கு முடிச்சிடுறேன்.
பட் தேங்க்யூ சார் ஃபார் பீயிங் த பெஸ்ட் மென்டர் தட் ஐ குட் ஆஸ்க் ஃபார். அண்ட் எதா படுத்தியிருந்தால் மன்னிச்சிருங்க சார். அண்ட் டைரக்ஷன் டீம் பாண்டி அண்ணா, விக்கி, ஸ்வேதா, குரு, சூர்யா, விஷ்ணு, ஏசிஸ், யுவா ப்ரோ, ஆர்ட் அசிஸ்டன்ட்ஸ், எடிட்டர் அசிஸ்டன்ட் திருமலை, ப்ரொடக்ஷன் டீம், ஃபோட்டோ ஃப்ளட், மேனேஜர் அண்ணாஸ், எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். உங்கள் சப்போர்ட் இல்லைன்னா நான் இங்கே இருக்க முடியாது. அண்ட் இது எல்லாத்துக்கும் நடந்ததுக்கு என் ஃப்ரெண்டு கென் ஒரு முக்கியமான காரணம். அவனுக்கு நான் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். தேங்க்ஸ் டடே. சிரிப்பான், பட் தேங்க்யூ ஸோ மச். இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் நன்றி, வணக்கம், தேங்க்யூ ஸோ மச். பாரஸ்கா, ரியாஸ் சார் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். சங்கர் ப்ரோ, விக்கி, தேங்க்யூ ஸோ மச், எல்லாருக்கும் தேங்க்ஸ். தேங்க்யூங்க. பாருங்க, ஸ்பெஷலாக வாங்கி வந்திருக்கோம். டேபிள் வருது அண்ணா. அண்ணா ஆசை, கைண்ட்லி ஸ்டே பேக், கைண்ட்லி ஸ்டே பேக். சார் 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 கைண்ட்லி ஸ்டே பேக் சார். லான்ச் மட்டும் பண்ணுங்க சார். நீங்கள் இருந்தீங்கன்னா that will be a great blessing. செல்வராமன் சார், எஸ்ஜே சுரேஷ் சார், கஸ்தூராஜ் சார், நீங்கள் அத்தனை பேரும் இணைந்து அந்த சிடி அவங்க டீம்கிட்ட ரிவீல் பண்ணோட பார்த்துருக்கேன். வந்து சொல்லுவார், அதுக்குள்ளே வளர்ந்துட்டு அப்படின்ற மாதிரி முந்தானத்தை அவங்க பாட்டு பார்த்துருந்தோம். ஆனால் பார்த்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக கலக்கிட்டு இருக்காங்க. உனக்கு என்ன வேணும் சொல்லலாம், கால் ஷீட்டில் அப்புறம் வர சொல்லுன்றாங்க. அந்த அளவுக்கு பயங்கர பிஸியாக. ஆமாம், சூப்பராக அழகாக நடிக்கக்கூடிய ஒரு நடிகை. நல்ல கைத்தல்ல வெல்கம் அனிகா சுரேந்திரன். தனியாக கத்துன பத்தியா, கன்ஃபார்மாக நம்ம பசங்க தான். எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் பாய்ஸ் ஃபேன்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னை நம்பி இந்த வாய்ப்பு கொடுத்த தனுஷ் சாருக்கு ஒரு பெரிய தேங்க்யூ. ஐ எம் ஸோ கிரேட்ஃபுல் ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி. அவங்க கூட ஒர்க் பண்ணுறது இட்ஸ் அன்பிலீவபிள் அண்ட் ஐ வில் நெவர் எவர் ஃபர்கெட் சர்டன் லெசன்ஸ் தட் இன் லைஃப் தட் ஹீஸ் டாட் மீ. அவங்க பெரிய பெரிய தேங்க்யூ. அண்ட் இந்த ஃபுல் படம் இவ்வளோ ஜாலியாக பண்ணுறதுக்கு காரணம் இங்கே இருக்கிற காஸ்ட் தான் எனக்கு. பவிஷ், தேங்க்யூ ஃபார் பீயிங் த பெஸ்ட் பேர் ஐ குட் பாசிபிளி ஆஸ்க் ஃபார் மை டெபியூ இன் தமிழ். வெங்கி, ராவ்யா, ரம்யா, பிரியா, சித்தார்த், மேத்யூ, நிறைய பேர் இருக்கு, சரண்யா மேம், சரத் சார், தேங்க்யூ ஃபார் பீயிங் ஸோ சப்போர்ட்டிவ். அதுக்கப்புறம் த டீம் behind the scenes, DOP Brito sir, Kavya ma'am, Shreyas sir, Ashwat sir, where are yeah, all the ADs, ACs, production team, units, managers, எல்லாருக்கும் ஒரு பெரிய தேங்க்யூ. இங்கே வந்திருக்கிற மீடியா, தனுஷ் சார், ஃபேன்ஸ், ப்ரெஸ் எல்லாருக்கும் தேங்க்யூ. உங்கள் சப்போர்ட் எனக்கு ரொம்ப முக்கியம். அண்ட் வெரி இம்பார்ட்லி எங்கள் அம்மா கூட தேங்க் பண்ணும். அவங்க இல்லைன்னா இது எதுவும் it wouldn't have happened. So big thank you to my mom. She's been my backbone since day one. And last but not least, இவ்வளோ வருஷமாக என்னை சப்போர்ட் பண்ணுற ஆடியன்ஸ்க்கு ஒரு பெரிய தேங்க்யூ. I've been working since I was a child actress and அவ்வளோ அன்பு கொடுத்துருங்க. And I'm doing my first film lead. So the same love I hope you will give me as well. ஸோ தேங்க்யூ ஸோ மச். 21st படம் வரப்போகிறது, எல்லோரும் போய் பாருங்கள் தியேட்டர்ஸில் அண்ட் என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ. இதுதான் நம்ம பசங்கிட்ட பிரச்சனை. பேர் சொல்லாமல் லவ்ன்றது அப்புறம் யார் சொன்னாங்கன்னே தெரியாது, கடைசி வரைக்கும் சிங்கிளாக இருக்குது. சூப்பர். இதே தனியாக வீட்டில் கத்தினே இருப்போம். நம்ம வாழ்க்கை இதே மாதிரி பிரைட்டாக இருக்கட்டும். படத்தில் வர மாதிரி லவ்வுக்கும் லவ் ஃபெயிலியருக்கும் நடுவில் மாட்டிட்டு இருக்கேன் மச்சான். நாங்களாம் லவ் ஃபெயிலியர் நடுவில் மாட்டிப்போம், அந்த மாதிரி பேசினாங்க. ஓகே. ஸோ அடுத்தபடியா இவருமே நம்ம தனுஷ் அவர்களுடைய அசிஸ்டன்ட். நீ தான் கூப்பிடணும்னு ஆசைப்பட்டியா? அவங்க பார்வை ஏதோ கோர்வையா ஏதோ சொன்னியே. ஓ, அப்பதான் இது மாதிரி ஏதாவது சொல்லி இப்போ நான் ஏதாவது சொன்னாங்க எது சொல்லலாம் தப்பா இல்லை. ஒரு சிலருக்கு கண்களே பேசும் அப்படின்வாங்க. அப்படி பேசக்கூடிய ஒருத்தங்க அதுக்கப்புறம் நடிக்க ஆரம்பிச்சாங்க. எல்லாரும் நடிப்பு பத்தி பேசினாங்க. போலீஸ் சில டைம் சொல்லுவாங்க, எப்படி இந்த டிராஃபிக் ரூல்ஸ் போய் சொல்றதுன்னே தெரியலன்னுவாங்க. அந்த டைம்ல கூட இவங்க வீடியோஸ் யூஸ் பண்ணி அவ்வளோ பெரிய மெசேஜ் டெலிவர் பண்ணோம் அப்படின்னு சொன்னாங்க. சூப்பரான படங்கள் தொடர்ந்து கொடுக்கக்கூடிய, இந்த படத்திலும் சூப்பராக நடிச்சிருக்கக்கூடிய பிரியா பிரகாஷ் அவர்களை நல்ல கைத்தறியுடன் பேச வைக்கிறோம். இவ்வளோ நேரம் போகவே இல்லைல்ல. எல்லாருக்கும் வணக்கம்.
First of all, I'm really sorry, கொஞ்சம் லேட்டாக தான் வந்தேன். I don't know where to start, கொஞ்சம் நர்வஸாக இருக்குது, பட் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பிகாஸ் ஆஃப்டர் ஐ திங்க் 4-5 years of my first film, இப்போ தான் எனக்கு தமிழில் ஒரு டெபியூ கிடச்சிருக்கு, and with an amazing team. So I couldn't be more grateful for that. First of all, thank you எல்லாருமே வந்ததுக்கு, and everybody here, உங்களோட விஷஸ் எல்லாமே நான் மிஸ் பண்ணிட்டேன், ஆனால் everybody present here, thank you so much S.J. Surya sir for being here, thank you Selvaraghavan sir for being here, Arun sir, Sharanya ma'am, G.V. Prakash sir, thank you. And I think the one and only reason நான் இந்த படத்தில் வர்றதுக்கு is probably Dhanush sir. அவங்க என்னமோ ஸ்பார்க் எங்கேயோ பார்த்தாங்க, which is why he probably called me. ஃபர்ஸ்ட் எனக்கு ஸ்ரேயஸ் கூப்பிட்டப்போ எனக்கு அது பிலீவே பண்ண முடியல. எனக்கு தனுஷ் சாரா என்னையா கூப்பிடுறாங்க ஃபார் வை, அண்ட் அவங்க கூப்பிட்டாங்க மீட் பண்ணுறதுக்கு. அப்போ தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் இன் மை லைஃப் ரியலைஸ் பண்ணுறேன் மேனிஃபெஸ்டேஷன்றது ரியல் ப்ராபப்ளி. ஏன்னா நான் ஸ்டார்ட் பண்ண அந்த டைம்லேருந்தே எல்லா இன்டர்வியூலேயும் எல்லாரும் கேட்பாங்க, உங்களோட ஃபேவரட் ஆக்டர் யார் கூட ஒர்க் பண்ணுறோன்னு உங்களுக்கு ஆசை, அந்த மாதிரி. அண்ட் ஐ யூஸ் டு ரிமெம்பர் சேயிங் எல்லா இன்டர்வியூலேயும் தனுஷ் சார் கூட தான் ஒர்க் பண்ணணும், நான் உங்களோட பெரிய ஃபேன், அந்த மாதிரி. ஸோ வென் இட் ஹேப்பன்ட் ஐ வாஸ் லிட்ரலி இன் ஷாக், பிகாஸ் நான் மேனிஃபெஸ்ட் பண்ணது ஆஃப்டர் ஆல் தீஸ் இயர்ஸ் has come trueன்றது எனக்கு எங்கேயோ ரெஜிஸ்டர் ஆச்சு for the first time. And it was a wonderful experience working in the film. எனக்கு first movie தமிழில் I couldn't have asked for a better opportunity. Dhanush sir directorial, G.V. Prakash sir music, I don't know what better I can ask for. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது என்னோட ஜேர்னி இந்த மூவியில் ஸ்டார்ட் பண்ணதுக்கு. எனக்கு இங்கே இருக்கிற காஸ்ட் கூட நிறையா காம்பினேஷன்ஸ் இல்லை ஆக்சுவலி. Pavish கூட தான் என்னோட most of my scenes are with Pavish. I'm sure the entire cast has done a fabulous job in the film. But Pavish, I have to say thank you for being a sweetheart that you are. I had a wonderful time working with you. And am I missing anybody? Leon, thank you so much. So that's it, I think. Shreyas, thank you for making that call. Like everyone saying, உங்களோட லைஃப் சேஞ்சிங் கால்க்காக thank you. That's about it. Thank you everyone for being here. Yeah. Thank you. 9 இவ்வளோ அமைதியாக மெடிடேஷன் ஆல் மாதிரி இருந்தால் அப்படி பாடிடுவோமா? பாடுங்கன்னு தனியாக கோத்துற பற்றியா? to you. நான் பார்த்துட்டேன். எல்லாரையும் டார்லிங்றான்பா, என்ன மாதிரி ஒருத்தனை பார்க்குறேன். பக்கத்தில் ரியாஸ் சாருக்கும் பர்த்டேன்னு. ஸ்டேஜ்ல தான் அப்படி இருக்காருன்னு பார்த்தா நீங்க ஷூட்டிங் போனீங்கனாலும் ஒர்க்னா ஒர்க் முடிச்சுட்டு வருவாரு, பேசிட்டே இருப்பாரு, ஃபோன் எடுத்துட்டு போய் வாசிட்டே இருப்பாரு. அதுலயும் வாசிக்கலாமா நாங்கள் அப்பதான் வியப்பா இருக்கும். ஸோ மியூசிக்கா இருந்தாலும் சரி, நடிப்பா இருந்தாலும் சரி, ப்ரொடக்ஷனா இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் ஒருங்கிணைந்து பண்ணி நம்பிக்கையை விட நண்பனின் கை பெருசுன்ற மாதிரி ஒரு கூட இருக்க அத்தனை பேரும் சொல்லியிருக்காங்க, இவர் தான் எனக்கு சொன்னாரு, இவர் எனக்கு சப்போர்ட் பண்ணிருக்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எல்லாருக்கும் பிடித்த உங்க ஃப்ரெண்டி டார்லிங் ப்ரோ ஜிவி பிரகாஷ் அவர்களே சமைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். மீடியா, ஃப்ரெண்ட்ஸ், ஃபேன்ஸ், ஆல் த செலிபிரிட்டிஸ் ஹியர். ரொம்ப சந்தோஷம். எங்கள் டேரக்டர் அங்கே இருக்காரு, ஸ்டேஜ் ஏற மாட்டேன்னு ரொம்ப அடம் பிடிக்கிறாரு செல்வா சார். விஜயலட்சுமி மேம், கஸ்தூராஜா சார் வணக்கம். தனுஷ் சாரால் இன்னைக்கு வர முடியல, இன்னைக்கு ஷூட்டிங்கில் இருக்காங்க. இது ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு யங்கான ஃபிலிமு, யங்கான ஒரு ஆடியோ. இவ்வளோ நாளாக என்ன சொல்கிறது, பெரிய பீரியட் ஃபிலிம்ஸு, வார் ஃபிலிம்ஸு இப்படிலாம் மியூசிக் பண்ணிவிட்டு ஒரு யங்காக ஒன்று பண்ணுவோம்.
எல்லாத்தையும் தூக்கி வச்சுட்டு ஒரு செம்மையாக ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒன்று பண்ணுவோம் அப்படின்னு தனுஷ் சார் சொன்னாங்க. ஸோ அப்படி ஆரம்பிச்சது தான் இந்த ஆல்பம். ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ஆல்பம், எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆல்பம். நான் ரீசெண்டாக பண்ணதுலேயே எனக்கு பர்சனல் ஃபேவரட்டான ஆல்பம் நிலவுக்கு என்னடி என்மேல் கோபம். அதோடைய ஆட்டிடியூடு, ப்ரோக்ராமிங், ஸ்டைலு, மிக்சிங்கு எல்லாமே ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டாக யங்காக ஒரு பெர்ஸ்பெக்டிவ் மாற்றி பண்ணேன். அண்ட் பயங்கரமாக ஒர்க் ஆச்சு. எப்பவுமே ஃபர்ஸ்ட் டைம் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். அதாவது முக்கியமாக சில காம்பினேஷன்ஸ் இருக்கும் எனக்கும் தனுஷ் இருக்கும். முதல்ல நானும் அவரும் சேர்ந்த படம் வந்து பொல்லாதவன். ஸோ அது வந்து 2 பேருக்குமே லைஃப்பில் மாற்றி விட்டுருச்சு. அப்புறம் மயக்கம் எனக்கு அப்புறம் ஒரு பெரிய கேப் இருந்துச்சு, 10 வருஷம் நாங்கள் வேலையே செய்யலை. சரி திருப்பி ஃபர்ஸ்ட்லேருந்து ஆரம்பிப்போம் அப்படின்னு ஆரம்பிச்சு ஃபர்ஸ்ட் பண்ண படம் தான் அசுரன். ஸோ அதுவும் வந்து பயங்கரமாக ஒர்க் ஆச்சு. இப்போ ஒரு டிரெக்ஷனில் ஃபர்ஸ்ட் டைம் ஒர்க் பண்ணுறேன். டெஃபினட்டாக ஒரு மேஜிக் இருக்கும்னு நம்புகிறேன். படம் பார்த்துட்டோம், ஒரு ஷாட்டாக இருக்கும். ஸ்ரேயஸ் சொன்னார் எதுவுமே பண்ணல, எதுவும் வாங்கலன்னு. இந்த ஜெயிலர் படம்லாம் முடிஞ்ச உடனே எல்லாரையும் கூப்பிட்டு பயங்கரமாக கவனிச்சாங்க ஸ்ரேயஸ். அந்த மாதிரி படம் ஓடன்னு தெரிஞ்சிருச்சு பார்த்து. இது வேற அது ஸ்ரேயஸ் கிட்ட இருந்து கால் வந்தா ரொம்ப ஸ்பெஷல் நாங்க. ஆனா ஸ்ரேயஸ்க்கு கால் வச்சா எடுக்க மாட்டாரு, அது வேற இருக்குது. கால் எடுத்துருங்க ஸ்ரேயஸ் படம் ரிலீஸ்க்கு அப்புறம். அப்புறம் வெங்கியும் பவிஷும் பயங்கரமா கிரிக்கெட் ஆடும்போது நடிப்பாங்க, சூப்பரா நடிப்பானுங்க. அப்புறம் அசிஸ்டன்ட் டைரக்டரா, அப்புறம் ஸ்டேஜ்ல பயங்கரமா. ஆனா ரியலி ஸ்வீட் கிட்ஸ், லைக் எப்படி சொல்றது, ஒன்னா பார்த்து வளர்ந்த பசங்களா இருக்காங்க. நல்லா பண்ணியிருக்காங்க, சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க எல்லாருமே. ஆல் தி ஆக்டர்ஸ், ரம்யா, ராபியா, பிரியா, வெங்கி, அனிகா, மேத்யூ, பவிஷ் எல்லாருமே ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. சில டைரக்டர்ஸ் வந்து கிட்ட ஒர்க் பண்றது ஆக்டர்ஸ்க்கு பெரிய பிளஸ். செல்வா சார், தனுஷ் சார் என்னன்னா ஒரு ரியாக்ஷனுமே நடிச்சு காமிச்சிருவாங்க. இங்க இருந்து பெர்ஃபார்ம் பண்ணி எக்ஸிட் ஆகி அங்க அவுட் போற வரைக்கும் பெர்ஃபார்ம் பண்ணி காமிச்சிருவாங்க. அதை வந்து நம்ம அதோடைய 60% பண்ணாலே ஒரு மேஜிக் தான். அதனால they are very blessed to get தனுஷ் சார் as the director. இந்த ஃபிலிம் சூப்பராக இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதுக்கு மேலே நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்க. பேக்ரவுண்டும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ட்ரெய்லரும் பெருசாக ரிசீவ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு ஹிட் ஃபிலிம்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ, பிளஸ் தெம் ஆல். தேங்க்யூ. தேங்க்யூ சார். ஸோ கிக்கி எப் ஸ்டார்ட் பண்ணிடுமா அந்த முக்கியமான லான்ச்சை? எஸ். பட் அதுக்கு முன்பாக இன்னொரு நல்ல விஷயம், பர்த்டே இன்னைக்கு ஒர்க்கிங் பர்த்டே வந்து அது ரொம்ப ஸ்பெஷல் சொல்லுவாங்க. 2 பேருக்கு இன்னைக்கு பர்த்டே. ஸோ எல்லாரோட பிளெஸிங்ஸும் இருக்கணுன்றது ஆசை. எல்லா படங்களும் எல்லாருக்கும் வந்து போய் சேரணும்னு நினைக்கக்கூடிய ரேஸ் பாய் ப்ளீஸ் மேலே வாங்க. அண்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான கிக்கி. தேங்க்யூ ஸோ மச். வந்திருக்கிற அத்தனை லெஜன்ஸ்க்கும், இங்கே இருக்கிற நம்ம ப்ரெஸ், சோஷியல் மீடியா ஃப்ரெண்ட்ஸ் அத்தனை பேருக்கும் ஒரு பெரிய நன்றி. படம் வந்து 21st தியேட்டரில் ரிலீஸ் ஆக போது. என்ஜாய் பண்ணுறோம், செலிப்ரேட் பண்ணுறோம். தேங்க்யூ ஸோ மச். லோட்ஸ் ஆஃப் லவ் டு யூ ஆல். நன்றி, தேங்க்யூ. நன்றி எல்லாருக்கும் நன்றி. ஆல் தி வெரி பெஸ்ட் டீம். நிலவுக்கு என்மேல் என்னடி.